வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் டெல்லி கேபிட்டல்ஸோட IPL 2025 ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் அவங்களோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் இது வரைக்கும் ஒரு IPL கூட அடிச்சது கிடையாது. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல அஸ் அ கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிம். லைக் நான் சொல்றது தாங்க, எப்படி RCBக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஜத் படிடார் பண்ண போறாரோ, எப்படி பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ண போறாரோ, அதே மாதிரி தான் இங்க டெல்லிக்கு அக்சர் பட்டேல் கேப்டன் பண்ண போறாரு. ஸோ இந்த கேப்டன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பம்ப்ட் அப்பா இருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சைசி இது இருக்கும் IPL அடிச்சது கிடையாது. சோ இந்த ஒரு பர்டிகுலர் கேப்டன்னால அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். நான் எப்பவும் சொல்றதுதாங்க, ஏன்னா எந்த ஒரு பிரான்ச்சைசி வேணா எடுத்துக்கோங்க, ஆனா பிரான்ச்சைசிஸ் லைக் டெல்லி, RCB, பஞ்சாப் கிங்ஸ் இந்த மாதிரி டீம்ஸ்க்குலாம் கேப்டன் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஜாப். எப்படி அக்சர் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ஓவரால் இந்த டெல்லி ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாடுங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, குவாலிட்டி நியூ பால் பவுலர்ஸ் இருக்காங்க, டெத் பவுலர்ஸ் இருக்காங்க, குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, நல்ல டீசென்டான ஒரு மிடில் ஆர்டர் இருக்கு, நல்ல டாப் ஆர்டர் இருக்கு, நல்ல ஃபார்ம் பிளேயர்ஸையும் எடுத்திருக்காங்க. எல்லாமே கரெக்டா இருக்குங்க. கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ டீம் தான். ஓகே, ஒரு 3 பேர் அப்படி இப்படின்னு இருந்திருப்பாங்க, ஒரு 3-4 பேர். அபார்ட் ஃப்ரம் தட் இட்ஸ் a நியூ டீம் தான். சோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆன் பேப்பர் பார்க்கும்போது இந்த டீம் டாப் 4 குள்ள போலாண்டான்ற மாதிரி தோணும். பட் ஸ்டில் இட்ஸ் a நியூ டீம்ன்றதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கரெக்டான ஒரு பிளேயிங் 11 செட் ஆகணும். ஓகே, சோ அந்த வகையில முதல்ல நம்ம இவங்களோட ஸ்குவாடை வந்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஆஸ் யூசுவல் என்னோட ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங், பவுலிங், ஆல்ரவுண்டர்ஸ், விக்கெட் கீப்பர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேஃப் டு பிளெசிஸ் இஸ் a வெரி குட் பிக் ஆக்சுவலா நான் சொல்லுவேன். ஜேக் ஃப்ரேசர் மெகக் இருக்காரு, ரிட்டைன்டு பிளேயர். கருண் நாயர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சமீர் ரிஸ்வி டீசென்டான ஒரு பிக் தான். பட் CSKக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அவர் பண்ணல, டெல்லிக்கு பண்றாரான்னு பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல KL ராகுல் சம ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவங்களோட ரிட்டைன்டு பிளேயர். அப்புறம் அபிஷேக் போரல் அவரும் ரிட்டைன்டு பிளேயர். அப்புறம் ஆல்ரவுண்டர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கேப்டன் அக்சர் பட்டேல் இருக்காரு. டோனோவன் ஃபெரேரா இஸ் கமிங் ஃப்ரம் வெரி குட் ஃபார்முங்க. SA-T20 வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்லயும் சரி, அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸும் ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கு. அசுதோஷ் சர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் பிக். அஜய் M, T விஜய், V நிகாம், M திவாரி, மன்மந்த் இவங்க எல்லாருமே ஒரு யங் இந்தியன் டொமஸ்டிக் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா டேலண்ட் இல்லாம எடுத்திருக்க மாட்டாங்க. சோ யாருக்காவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா லெட் அஸ் வெயிட் அண்ட் see எப்படி அவங்க டேலண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்போஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் அடுத்தது டெல்லியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட். மிச்சல் ஸ்டார்க் going to play a huge ரோலுங்க. நட்ராஜன் கண்டிப்பா டெத்ல கலக போறாரு. மோஹித் சர்மா நிஜமாவே சச் a crucial player in death bowling. முகேஷ் குமார் நியூ பால்ல நல்லா போடுவாரு, டெத்லயும் நல்லா போடுவாரு. as a foreign bowler சமீராவை எடுத்திருக்காங்க. who had a very decent instinct for KKR. இதுக்கு முன்னாடி RRக்கும் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நல்கண்டே அவரும் நல்ல ஒரு டீசென்டான ஒரு bowler. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல குல்தீப் யாதவ். சோ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்குவாட் பேலன்ஸ்டா இருக்குங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்குவாடை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ அவங்களோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் குள்ள போவோம். சோ பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓப்பனிங்ல டெஃபினெட்லி ஐ வில் பிளே ஜேக் ஃப்ரேசர் மெகக் அண்ட் KL ராகுல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிஷியல் 2 மேட்சஸ்க்கு KL ராகுல் நாட் அவைலபிள்ன்ற மாதிரி சொல்றாங்க. நான் வந்து ஜென்ரலா KL ராகுல் வந்துட்டாருன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டெல்லி கேபிட்டல்ஸோட பெஸ்ட் பிளேயிங் 11 என்னவா இருக்கும்ன்றதான் இப்ப நான் சொல்ல வரேன். ஓகேங்களா, அதனாலதான் நான் KL ராகுல் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ ஜேக் ஃப்ரேசர் மெகக், KL ராகுல் ஓப்பனிங் இறங்குவாங்க. நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி பிளே கருண் நாயருங்க. செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, அவர் யூஸ் பண்ணணும். 4ல நான் ஃபேஃப் டு பிளெசிஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க ஃபேஃப் ஓப்பனிங் தான் இறங்குவாருன்னு. ஒரு டைம்ல CSKக்கு அவர் நம்பர் 4லயும் நல்லா விளையாடி இருக்காரு. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 4ல இருந்தா பெட்டரா இருக்கும். நம்பர் 5ல டிஸ்டன் ஸ்டப்ஸ் நான் கண்டிப்பா விளையாடுவேன். 6ல கேப்டன் அக்சர் பட்டேல் வருவாரு. 7ல அந்த பினிஷிங் ரோல் பண்ண அசுதோஷ் சர்மா. 8ல சமீர் ரிஸ்வி as an impact பிளேயர். 9ல வந்து பாத்தீங்கன்னா ஐ பிளே மிச்சல் ஸ்டார்க். 10ல குல்தீப் யாதவ். அண்ட் 11ல வந்து பாத்தீங்கன்னா ஐ பிளே நட்ராஜன். அண்ட் bowlingல இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா ஐ பிரிங் மோஹித் சர்மா. முகேஷ் குமாரும் ஒரு ஆப்ஷன் இருக்காரு நியூ பால்ல போட. சோ 2 ஆப்ஷன் இருக்கு. யூ கேன் எய்தர் கோ வித் மோஹித் சர்மா ஆர் முகேஷ் குமார். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியோட ஒரு ஸ்ட்ரென்த். அந்த ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வா இருக்குன்னு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சோ கைஸ், அதான் நீங்க கேட்கறது தான், என்ன ப்ரோ டாப் 4 குள்ள டெல்லி கேபிட்டல்ஸ் வருவாங்களா? நான் திருப்பியும் சொல்றதாங்க, இவங்க வந்து ஒரு நியூ டீம். கண்டிப்பா இவங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வருஷமாவது தேவைப்படும். என்னதான் டேலண்டட் ஸ்குவாடா இருந்தாலுமே டிராஃபி அடிக்குமான்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி a difficult job. ஏன்னா அக்சர் பட்டேலும் முதல் முறையா வந்து கேப்டன் பண்ண போறாரு. இட்ஸ் கோயிங் டு பி a tough task. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அவங்க கிட்ட எல்லா ஆசனலும் இருக்கு ஸ்குவாட்ல. பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதர் அந்த 5, 6, 7 அந்த பொசிஷன்ல முடிப்பாங்கன்னு தோணுது. இது முழுக்க முழுக்க என்னோட ப்ரெடிக்ஷன். என்ன வேணாலும் கிரிக்கெட்ல. சோ உங்களோட சில கருத்துக்கள் இருக்கும்ல, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.